அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் 20வது தராவீஹில் 24 ஜுஸுகள் நிறைவு பெற்று அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய ஒவ்வொரு அமல்களிலும் இஸ்திகாமத் என்னும் நிலையான உறுதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, இன்று ஓதப்பட்ட தராவீஹின் 18வது ரக்காஅத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன காலு, சில மனிதர்கள் கூறுகிறார்கள், ரப்புன் அல்லாஹ், எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று கூறுகிறார்கள். சும்மஸ்தகாமு, பிறகு அந்த விஷயத்திலே அவர்கள் உறுதியாக நியமமாக நிலைத்து நிற்கிறார்கள். என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு, அப்படி என்று சொன்னால் தன்னுடைய ரப்பினிடத்திலிருந்து, தன்னுடைய இறைவனிடத்திலிருந்து என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நம்பிக்கை கொண்டு அதை செயல்படுத்தி அதிலேயே நிலைத்து நிற்கக்கூடியவர்கள். அப்படி இருந்தால் ததனஸ்ஸலு அலைஹில் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்கள் மீது இறங்குவார்கள். இறங்கி சொல்வார்கள், அல்லா தஹாஃபு, நீங்கள் அச்சம் கொள்ளாதீர்கள், வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் என்று அவர்களை பார்த்து சொல்வார்கள். எந்த நேரத்தில் சொல்லுவாங்க அப்படி என்று சொன்னால், தஃசீர்கள்ல இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள், ஒரு மனிதனுடைய மௌத்துடைய நேரத்தில் எப்படி பயந்து இருப்பான், அந்த நேரத்தில் ஒருவன் நியமமான ஒரு அமலை செய்திருந்தால், உறுதிமிக்க ஒரு அமலை செய்திருந்தால், மலக்குமார்கள் இறங்கி வந்து சொல்வார்கள், நீ அச்சம் கொள்ளாதே, நீ பயப்படாதே, வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு நன்மாராயமாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுவார்கள். இன்னொரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள் தஃசீர்கள்ல, இது எப்பொழுது சொல்லப்படும் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய கபரிலே வந்து முன்கர் நக்கீர் அமரும் பொழுது சொல்லுவார்கள் மலக்குமார்கள். அப்பொழுது கேள்வி கணக்கு எப்படி இருக்கும் என்ற அச்சம் முன்கர் நக்கீர் இடத்துல இருக்கும். அந்த நேரத்தில் மலக்குமார்கள் சொல்லுவார்கள், கவலை கொள்ள வேண்டாம், பயப்பட வேண்டாம், நீங்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாரம் செய்தவர்கள். இன்னொரு முஃபஸ்ஸிர் அவர்கள் சொல்கிறார்கள், மஹ்ஷர் மைதானத்தில் நஃப்ஸி நஃப்ஸி என்று மக்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அப்பொழுது மலக்குமார்கள் வந்து சொல்லுவார்கள், நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம், உங்களுக்கு சொர்க்கம் என்பது நன்மாராயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் சேர்த்து ஒரு இமாம் சொல்றாங்க, 3 நேரத்திலும் மலக்குமார்கள் வருவார்கள், கபரிலும் வருவார்கள், அதற்கு பிறகு அவருடைய மௌத்துடைய நேரத்திலும் வருவார்கள், அதற்கு பிறகு மஹ்ஷர் மைதானத்திலும் வந்து அந்த மலக்குமார்கள் இருப்பார்கள். யாருக்கு? ஒரு அமலை செய்து அதை நியமமாக செய்யக்கூடியவர், நிலைத்து செய்யக்கூடியவர், கண்டினியூவா தொடர்படியாக செய்யக்கூடியவர். இதுதான் புகாரி ஷரீஃப்ல வருகின்ற ஹதீஸ், அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிக பிரியமான அமல் என்பது என்ன தெரியுமா? அதுவமுஹா, அந்த அமலை நியமமாக செய்வதுதான். இந்த அமல் அந்த அமல் என்று சொல்லவில்லை, அதுவமுஹா, அதை தொடர்படியாக நிரந்தரமாக செய்யக்கூடியது. வயின் கல்ல, எப்படி ஹதீஸ் முடியுது? வயின் கல்ல, அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெரிய அமல் எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் அதை நியமமாக தொடர்படியாக இஸ்திகாமத்தோடு ஒரு மனிதன் செய்கிறான் என்று சொன்னால் அந்த அமல் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. அல்ஹம்துலில்லாஹ், ரமதான் வந்தது, எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம். ரமதான் முடிஞ்ச உடனே நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? 11 மாசம். இதுதான் அல்லாஹ் சொல்லி தருவது. நீ ஒரு அமலை செய்கிறாய் என்று சொன்னால் அதை தொடர்ந்து செய், அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. நீ 2 ரக்காத், 2 ரக்காத் தொழுகையில நாம 2 ரக்காத் நின்று தொழுகிறோம், அது தொடர்படியா தொழுதுகிட்டு வரும் அப்படின்னு சொன்னா அதுதான் பெரிய அமல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்து கேட்டார்களே, பிலாலே, நான் மெஹராஜுக்கு சென்ற பொழுது
உங்களுடைய பாத அடிகளை நான் சொர்க்கத்திலே கேட்கிறேன். பாத அடிகளை சமிஅத்து தஃபன அலைக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே உங்க பாதத்தினுடைய அந்த அடிகளுடைய ஓசையை நான் கேட்கிறேன். அப்படி கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, பி அர்ஜா அமலின் அமில்தஹு ஃபில் இஸ்லாம், இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல அப்படி என்னப்பா அமல் நீ செய்யற? யாரை பார்த்து? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு தஆலா முஅத்தினை பார்த்து கேட்குறாங்க. அவங்க தானே முஅத்தின், அவங்கள பார்த்து கேட்குறாங்க, எனக்கு முன்னால் உன்னுடைய பாத அடிச்சோடிகள் கேட்கிறது, அப்படி என்ன அமல் செய்கிறாய்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டா பரவாயில்லை, யார சொல்லலாம் என்ன அமல் செய்றீங்க நீங்க அப்படின்னு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் பார்த்து கேட்குறாங்க, உங்களுடைய பாத அடிகள். அப்பொழுது சொன்னார்கள், யார சொல்லலாம், காலையிலும் சரி அல்லது இரவிலும் சரி நான் எப்பொழுதெல்லாம் ஒரு முறிந்து விடுகிறதோ, ஒதுவின் பக்கம் நான் தேவையாகிறேனோ, ஒது செய்து விட்டால் ஒது செய்ததற்காகவே 2 ரக்காத் நான் தொழுவேன். அவ்வளவுதான் அமல். ஒது இல்லை, போய் ஒது செய்வேன், ஒது செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லி 2 ரக்காத் நான் போய் தொழுவேன். இதை தவிர நான் எந்த அமலும் செய்யவில்லை. பெருசா சதகா கொடுக்கல, பெருசா நைட்டு ஃபுல்லா தொழுவல, பெருசா எதுவுமே என்ன செய்யல 2 ரக்காத், அதுவும் எதுக்காக வேண்டி? ஒதுவுக்காக வேண்டி. இதுதான் என்னிடத்துல நல்ல அமல், இதை நான் தொடர்ந்து செய்கிறேன். இதுதான் சொல்றாங்க, நான் தொடர்ந்து இந்த அமலை செய்து வரேன். யார் சொல்லலாம்? இதன் காரணமாக அல்லாஹ் சொர்க்கத்திலே நபியினுடைய காதிலே அந்த ஓசையை கேட்க வைக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேடி 3 கூட்டம் வீட்டுக்கு வருது. 3 நபர்கள் என்றும் இருக்கு. சலாசத்து ரஹத், ரஹத்னு சொன்னா கூட்டம், ஒரு 9 பேருக்குள்ள 6ல இருந்து 8 அது மாதிரி இருக்கிற ஒரு கூட்டம் வராங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டில் பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, ஆயிஷா அம்மா தான் இருக்கிறாங்க. வந்துட்டோம், ஏதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஆயிஷா அம்மா கிட்ட கேட்டு போவோம். வந்தோம் சும்மா திரும்பி போகக்கூடாது, ஏதாவது அம்மா கிட்ட என்ன செய்யணும், கேட்கணும். உம்மஹாத்துல் முஃமினீன் ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே எப்படி அமல்கள் செய்வார்கள்? வீட்டில் இருந்தால் வீட்டு அம்மா கிட்ட தானே கேட்க முடியும். அம்மையார் கிட்ட கேட்குறாங்க, உம்மஹாத்துல் முஃமினீன் கிட்ட கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்க வீட்டில். சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்தில் தொழுவாங்க, சில நேரம் தூங்கிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் சீக்கிரமாக ஃபஜர்ல என்ன செய்வாங்க, எந்திரிப்பாங்க, உடனே சஹருக்காக ஏதாவது இருந்தால் சஹர் செஞ்சு விட்டு நோன்பு வைப்பாங்க, சில நேரத்தில் நோன்பு இல்லாமல் இருந்துருவாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஒவ்வொரு நிகழ்வையும் அவங்க எடுத்து சொல்றாங்க. உடனே ஒருத்தர் ஒரு கூட்டத்தார் சொன்னாங்க, இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, இதற்கு பிறகு நான் இரவிலே தூங்கவே மாட்டேன், முழுமையாக அல்லாஹ்வுக்காக நின்று தொழுவேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டார். இரண்டாவதாக, நான் இதற்கு பிறகு பகலிலே சாப்பிடவே மாட்டேன், ஒவ்வொரு நாளும் நான் நோன்புதான் வைப்பேன், இரவுல வேணாலும் சாப்பிட்டுப்பேன், பகல்ல சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு அவரை சபதம் எடுத்துட்டார். மூன்றாவதா, அதுக்கு மேலே போய் நான் திருமணமே முடிக்க மாட்டேன், நான் திருமணமே முடிக்க மாட்டேன், அல்லாஹ்வுக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுகிறேன் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அம்மையார் எல்லாம் கேட்டாதானே செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே அடுத்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. யாரை சொல்லலாம், இப்படி 3 பேர் வந்தாங்க, 3 கூட்டம் வந்தது, இப்படி சொன்னாங்க, 3 கூட்டம் வந்தாங்க, இப்படி சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு எப்போ சொல்லுவாங்கன்னு இருந்தாங்க. பாங்கு சொன்னாங்க, போனாங்க, தொழுவு நடத்தினாங்க, மிம்பர் படியில் ஏறினாங்க. என்னை விட யாரேனும் இறையச்சம் மிகுந்தவர்கள் இருக்கிறீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அல்லாஹ் மீது அச்சம் கொண்டவர் என்னை விட அதிகமாக யாராவது இருக்கிறீங்களா? என்னை விட அல்லாஹ்வை ஆதரவு வைக்கக்கூடியவர்கள், அமலிலே ஆர்வம் கொண்டவர் யாராவது இருக்கிறீர்களா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. சஹாபாக்கள்லாம் என்ன ஆச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ்வுக்கு பிடித்ததாக செய்யுங்கள், நபிக்கு மாற்றமாக நீங்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள். நபி குறைவாக செய்கிறார், நாங்கள் அதிகமாக செய்வோம் என்ற எண்ணத்தை கொண்டு வராதீர்கள். ஃபமன் ரகிப அன் சுன்னதி, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அது. திருமணமே செய்ய மாட்டேன் எப்படி அவர் சொல்லலாம்? திருமணமே செய்ய மாட்டேன், ஃபமன் ரகிப அன் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய சுன்னத், என்னுடைய நடைமுறை இருக்கிறது, அதை யார் புறக்கணிப்பாரோ ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவரே அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இஸ்லாம்லேயே அவர் இல்லை. அப்படின்னா நபியும்
இந்த குர்ஆனும் என்ன சொல்லி தருகிறதோ அதை தான் செய்ய வேண்டுமே தவிர நாம் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும் என்ற எண்ணம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சின்ன அமலாக இருந்தால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சமயம் ஒரு பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் சொல்லல, அந்த பெண்மணி யார் தெரியுமா, இரவு முழுக்க நின்று வணங்குவாள். அவ அல்லாஹ் மீது அச்சம் ரொம்ப, நைட்ல தூங்கவே மாட்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல்ல அந்த பெண்மணி அழைச்சி சொல்லுங்க, கணவனுக்கான ஹக்கு என்னவோ அதை செய்ய சொல்லுங்க. கணவனுக்கான ஹக்கு என்னவோ அதை செய்ய சொல்லுங்கள். தொழுவது ரொம்ப முக்கியம். நைட்டு ஃபுல்லா தொழுவணும் என்பது கிடையாது. அவங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு ஹக் என்று இருக்கு. அந்த ஹக்கை அந்த பெண்மணியை நிறைவேற்ற சொல்லுங்கள். காரணம், கால அளவில் அந்த பெண்மணிக்கு அந்த தொழுகையின் மீது சடைவு என்பது ஏற்படலாம். சொல்றாங்க, சடைவு என்பது இன்னைக்கு என்னால முடியுதுன்னு ரொம்ப நேரம் நின்று தொழுதாச்சு, அடுத்த நாட்கள்ல ஃபஜரை இது விட்டுட்டா, ஜமாத் விட்டுட்டா. சில பேர் அப்படிதான் நைட்டு ஃபுல்லா முழிச்சுக்கிட்டு இருப்பான். இங்க அங்க பள்ளிவாசல்ல பயான் அப்படி இப்படின்னு கேட்பார், ஃபஜருக்கு ஆள காணும். ஃபஜர் என்பது கடமை, கட்டாய கடமை, ஜமாத் 27 மடங்கு நன்மை, அதுல இருக்க மாட்டாங்க. எதை கடமை என்று பார்க்கணும் அதை பார்க்கணும். கடமையை நம்ம என்ன செஞ்சிடறோம், விட்டுடுறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சங்கமிக்க அல்லாஹ் அன்புக்குரியவர்களே, நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலிலும் இஸ்திகாமத் நிலை என்பது என்ன செய்யணும், வேண்டும். சஹாபா பெருமக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ஒரு மார்க்க மாமேதை, ஆன்மீகவாதி, அவங்களிடத்துல ஒருத்தர் பயிற்சி பெறுவதற்காக வருகிறார். தன்னை நஃப்ஸை கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னு என்ன செய்கிறார், வர வந்து 1 வருடம் 2 வருடம் 3 வருடங்கள் அவரோடையே இருக்கிறார். இருந்துட்டு திடீரென்று உங்ககிட்ட நான் ஏதாவது எதிர்பார்த்தேன், இதுவரைக்கும் எதுவுமே எதிர்பார்த்தது நடக்கல, எனவே நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொன்னார். அவங்க கேட்டாங்க, என்னப்பா எதிர்பார்த்து வந்த, இத்தனை வருஷமா என் கூட 3 வருஷமா இருந்துட்டு எதையோ எதிர்பார்த்த, என்ன எதிர்பார்த்த? கராமத். வலிமார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள், இறைநேசர்கள்னு சொன்னாலே அவங்க ஏதாவது ஒரு மேஜிக் மாதிரி ஒரு அற்புதத்தை காட்டுவாங்க. உங்ககிட்ட அது மாதிரி எதுவுமே நான் பார்க்கவே இல்லையே, எதுவுமே நான் பார்க்கலையே அப்படின்னா. அவங்க கேட்டாங்க, நான் எப்பயாவது ஒரு நாளாவது ஒரு வக்தாவது தொழுகையை விட்டு நீ பார்த்துருக்கியாப்பா அப்படின்னு கேட்டாங்க. தொழுகையை விட்டு நீ பார்த்துருக்கியா? இல்லை. சரி, அது விடு. ஒரு நாளாவது முதல் சஃப்ல நான் நிற்காம இருந்தது நீ பார்த்துருக்கியா? முதல் சஃப்ல நான் நிற்காம இருந்தது நீ பார்த்துருக்கியா? இல்லை, எல்லா நேரமும் நீங்கள் முதல் சஃப்ல தான் இருப்பீங்க. சரி, அதை கூட விடு. ஒரு நாளாவது தக்பீர் தஹரீமா, இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது நானும் அல்லாஹ் அக்பர் என்று கட்டாமல் நீ பார்த்திருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல. அதை விட பெருசா என்னப்பா நீ என்கிட்ட கராமத்தை எதிர்பார்க்கிறேன்னாங்க. இதுதான் கராமத். இஸ்திகாமத் என்பதுதான் நீங்கள் ஒரு அமலிலே நிலைத்து நிற்பதுதான் 1000 கராமத்துகளை விட சிறந்தது. எத்தனை 1000 அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவதை விட ஒரே ஒரு அமலிலே நீங்கள் நிலைத்து நிற்பது, அது துவாவாக இருக்கலாம், உங்களுடைய செயலாக இருக்கலாம், உங்களுடைய நியத்தாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. ஒரு தாய்க்கு பணிவிடை செய்வது அப்படி கூட எடுத்துக்கலாம். ஒரு தந்தைக்கு ஒரு ஹித்மத் செய்வது, அது கூட அல்லாஹ்விடத்தில் பொருத்தமாக ஆகலாம். தீனுடைய வேலைகள்ல தானே இருக்கு, அது தீனுக்கு அப்பாற்பட்டது கிடையாது. எனவே எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நியமமாக தொடர்படியாக நாம் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? அஸ்ஸலா அஸ்ஸலா. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கான ஆஹிருல் கலாமி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி வார்த்தை, இறுதி பேச்சு எதுவாக இருந்தது? அஸ்ஸலா அஸ்ஸலா. தொழுகையை நேசித்து நியமமாக்கிக் கொள்ளுங்கள், தொழுகையை விட்டுறாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. சஹாபா பெருமக்கள் அப்படிதான் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சுன்னத்தையும் கடைபிடிக்கிறவங்களா இருந்தாங்க. மஅக்கல் இப்னு யஸார் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு உமரதனுடைய ஆட்சி காலத்தில் பஸ்ராவுக்கு கவர்னராக அனுப்பி வைக்கிறாங்க. நல்ல சிறந்த ஒரு ஆட்சியாளராக, கவர்னராக அவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்பொழுது கவர்னர்களுக்கெல்லாம் ஒரு விருந்து வைக்கப்படுகிறது. எல்லா அரசர்களையும் கூப்பிட்டு வைக்கிறாங்க. அப்பொழுது இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சு, சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சு. அந்த பொருளை எடுத்து சுத்தப்படுத்தி அதை சாப்பிட்றாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க, என்ன செய்றீங்க நீங்க?
என்ன செய்றீங்க? அரசர்கள்லாம் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, கீழே விழுந்த பொருளை அப்படியே விட வேண்டியதானே, அதை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிடுறீங்க. அப்ப சொன்ன ஒரு வார்த்தை, இந்த முட்டாள்களுக்காக வேண்டி என்னுடைய நபியுடைய சுன்னத்தை நான் விட வேண்டுமா? என்னுடைய இஸ்திகாமத் என்ன ஆவது? என்னுடைய ஒரு அமலிலே நிலைத்து நிற்பது என்ன ஆகுவது? விற்ற முடியுமா? இதுதான் சஹாபாக்கள். எந்த அமலை செய்தாலும் அதை நியமமாக தொடர்ச்சியாக அவர்கள் உறுதிபட செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே தான் மலக்குமார்கள் அல்லா தகாஃபு வலா தஹ்சனு சொல்வாங்க. நீங்கள் எந்த அச்சமும் கொள்ளாதீர்கள், எந்த பயமும் இல்லை. உமர், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சபையில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் கிராஸ் பண்ணி போறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கவாசியை பார்க்கணுமா? அதுவும் அவங்க பாருங்க அப்படின்னாங்க. எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க, சொர்க்கவாசி சொர்க்கவாசி. அடுத்த நாள் அதே போன்று சபை தொழுது முடிச்சுட்டு அவங்க போறாங்க வெளியே, சொர்க்கவாசி யாராவது பார்க்கணுமா? பாருங்க அப்படின்னாங்க அதே மனிதர். மூன்றாவது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன தோணி இருக்கும்? அவங்க சொர்க்கவாசினா ஏதோ ஒரு அமலை செய்யறாங்க, எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க, அப்படி என்னதான் அமலை செய்யறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இதுதான் அமல்கள் செய்வதிலே சொர்க்கத்தை அடைவதற்கு சஹாபா பெருமக்கள் அப்படி முண்டிட்டு இருந்தாங்க. அப்படி முண்டிக் கொண்டு தனக்கு எப்படியாவது அந்த சொர்க்கம் கிடைத்து விடாதான்னு யோசிச்சாங்க. உடனே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தான் அந்த மனிதரை பார்த்துட்டாங்க, எங்க போறாருன்னு பின்னாடியே போயிட்டாங்க. போனா ஒரு அவங்க வீடை பார்த்துட்டாங்க. போன உடனே பின்னாடியே திரும்பி பார்க்குறாங்க அந்த மனிதர். என்ன ஆச்சு? என்ன அப்துல்லா இப்னு உமர்? இல்லை, அப்பாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை அதிகமாயிருச்சு, அதுக்கு இல்லை அப்பா வீட்டுக்கு நான் போற மாதிரி இல்லை இப்போதைக்கு. ஒரு 3 நாள் உங்க வீட்டில் விருந்தினராக வச்சுக்கிறீங்களா? ஒரு 3 நாள் உங்க வீட்டில் விருந்தினராக இருந்துக்கலாமே, தாராளமாக இருந்துக்குங்க அப்படின்ட்டாங்க. 3 நாள் அவர் என்ன அமல் செய்கிறார், என்ன திக்ர் ஓதுறார் பார்க்குறாங்க. வாயை பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஏதோ திக்ர் ஓதுறாரா? திக்ர்ல இருக்கு. நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு திக்ர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமமான அமல்களை வச்சிருக்கிறான். அது முக்கியமா அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷையுன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். இந்த துஆவை யார் ஓதுறாரோ அன்று முழுக்க அவருக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பாதுகாப்பு இருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா யூதர்கள்லாம் சொல்லிக்கிட்டாங்களாம், இதோ உங்க நபி ஏதோ ஒரு துஆ சொல்லி கொடுத்துருக்கிறாமே, பவர் ரொம்ப அதிகமாமே, அதை செஞ்சிட்டா தேல் கடிச்சாலும் விஷம் கடிச்சாலும் எதுவுமே ஆகாதாமே, எது வேணாலும் யாராவது குடிச்சு காமிக்கிறீங்களா அப்படின்னா ஒரு யூதன். இதனால விஷம், கடுமையான விஷயம், யாராவது குடிக்க முடியுமா? ஹாலித் இப்னு வலீத் மாவீரர், வரலாற்றை எடுத்து படிச்சு பாருங்க. எத்தனை போர்க்களங்கள், எந்த போர்க்களத்துக்கு போனாலும் வெற்றியோட வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வீர தளபதி, அவங்க படை தளபதி. எடுத்துட்டு வந்து அப்படியே ஹாலித் கேட்ட உடனே எங்க அந்த யூதனை கூப்பிட்டாங்க. அவங்களுடைய உறுதி வாங்கினாங்க, அந்த விஷத்தை அந்த துஆவை ஓதிட்டு குடிச்சாங்க, ஒண்ணுமே ஆகலை. வரலாற்றுல இருக்கு நீளமான துஆக்கள். அந்த மனிதனுடைய வாயை அப்துல்லா இப்னு உமர் பார்க்குறாங்க, ஏதாவது ஓதுறாரா? இல்லை. இரவுல ஏதாவது எந்திரிச்சு தொழுகிறாரா? தூங்கிட்ட பிறகு எந்திரிச்சு பார்க்குறாங்க, ஏதாவது தொழுகிறாரா? இல்லை. ஏதாவது அமல் 3 நாள் பார்க்குறாங்க, எந்த அமலுமே இல்லை. எல்லாரும் சாதாரணமான மனுஷன் தான். அதிகமாக ஜக்காத் ஏதாவது சதக்கா ஏதாவது எடுத்து போய் கொடுக்குறாரா? நோ, அதுவும் இல்லை. செல்வத்திலையும் இல்லை, செயலாலும் இல்லை, சொல்லாலும் இல்லை. அப்படி என்னதாங்க பண்றீங்க? ஒண்ணுமே தெரியல. அடுத்த 3 நாள் முடிஞ்ச உடனே விருந்தினர் வீட்டை காலி பண்ணோம் இல்லையா, வந்து சொன்னாங்க, நான் வந்த வேலை எனக்கு முடியல, நான் போறேன் அப்படின்னாங்க. நீ வந்த வேலை என்னன்னு ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து இப்படி சொன்னாங்க, அப்படி என்னதான் அமலை நீங்க செய்யறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன்னு சொல்லும் பொழுது அந்த மனிதர் சொன்னார், நான் எப்பொழுதுமே எந்த ஒரு மனிதரும் பொறாமை கொள்ள மாட்டேன், நான் ஒருவருடைய புறம் பேச மாட்டேன், ஒருவருடைய குறையை புறம் பேச மாட்டேன், இதை தவிர்த்து நான் எந்த ஒரு அமலையும் செய்யவில்லை. அதாவது இஸ்திகாமத் என்பது நிலைத்திருப்பது நல்ல அமல்கள் செய்வதில் மட்டுமல்ல, தீய அமல்களிலிருந்து விலகி இருப்பதும் தான். இங்க சொல்ல வருவது அதுதான்.
நான் தொழுகிறேன், சதகா கொடுக்கிறேன், இதை பண்றேன், அதை பண்றேன் என்பது மட்டும் நிலையான அமல் கிடையாது, இஸ்திகாமத்துடைய அமல் கிடையாது. பொறாமை கொள்வது, பொய் பேசுவது, மோசடி செய்வது, இப்படிப்பட்ட தீய அமல்களை விட்டும் நிலையாக இருப்பது கூட இஸ்திகாமத்து தான் என்பதை இந்த ஹதீஸ் உங்களுக்கு நிரூபிக்கிறது. இதுதான் ஹதீஸ் அவருக்கு சொல்லி தருவது. நீங்கள் தீய விஷயங்களை விட்டு விலகி இருந்தால் அதுவும் ஒரு இஸ்திகாமத். அல்லாஹ்விடத்தில் அந்த மலக்குமார்கள் சொல்கின்ற வார்த்தை தான் நமக்கும், வஅப்ஷிரு பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய ஆட்சி காலத்தில் எப்படிப்பட்ட அமல்! ஒரு வயதான மூதாட்டி அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று ஃபஜர் தொழுத உடனே முதல் வேலையா போவாங்க. அந்த மூதாட்டிக்கு அவங்களோட வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு என்ன வந்துடுவாங்க. சில நேரங்களில் கலீஃபா ஆயிடுச்சு, பயான் பேசணும், ஏதாவது எதுவுமே இல்லை, முதல் வேலை அதுதான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமல்களில் எப்படியாவது அபூபக்கர் முதல்ல நினைப்பாங்க. பார்க்குறாங்க, போயிட்டு பார்த்தா அமல் செஞ்சுட்டு ஏதோ இந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க, வெளியே வராங்க. அதுக்கப்புறம் போயிட்டு பிறகு உள்ளே போய் கேட்டாங்க, என்னம்மா நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் எனக்காக வேண்டி என்ன செய்வாங்க, இந்த வேலைகள் எல்லாம் அவங்க தான் செஞ்சு வச்சுட்டு போவாங்க. ஒரு பணிவிடை செய்வது இதுவும் நல்ல அமல். ஒவ்வொரு நாளும் செய்வாங்க, எப்பயாவது செய்வது கிடையாது. நம்ம தாய் தந்தர்களுக்கு செய்யணும். நாளைக்கு நல்ல அமல்கள்ல அதுதான் பெரிய பட்டியல். நீங்க தொழுகிறதை விட, சதகா கொடுக்கறத விட, தாய் தந்தர்களுக்கு, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய உற்றார்வினர்களுக்கு நாம் நல்ல அமல்கள் செய்வதில் பெரிய பாக்கியம். உம்மு ஷரீக் என்ற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி ஈமான்ல எந்த அளவுக்கு நிலைத்திருந்திருக்கிறாங்க. மக்காவிலே இஸ்லாமை தழுவுறாங்க. இஸ்லாமை தழுவியதன் காரணமாக அந்த பெண்மணியை அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் 3 நாட்கள் உணவு தண்ணீர் எதுவுமே இல்லாமல் பாலைவனத்தில் கட்டி போட்டாங்க. கையை கட்டி போட்டு, நீ எப்படி தான் குடிக்கிற தண்ணியை? அப்பொழுதும் அந்த பெண்மணி தன்னுடைய கொண்ட கொள்கையில் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட விஷயத்தில் விடலை. என்ன ஒரு அற்புதம் நடந்தது தெரியுமா? ஹதீஸ்ல பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறேன். அந்த பெண்மணிக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து மழை இறக்கவில்லை, குறிப்பாக அந்த பெண்மணிக்காக வேண்டி ஒரு வாளியில் தண்ணீரை இறக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மண்ணு சல்வா இறங்கிச்சு நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த ஒரு பெண்ணுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாளியில், ஹதீஸ்ல வருது, தல்வம் மினல் மா, தண்ணீரால் நிரப்பப்பட்ட ஒரு வாளி இறக்கப்பட்டது. 3 தடவை அந்த பெண்மணிக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான். இதை பார்த்து அவர்களுடைய குடும்பத்தார்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இதுதான் ஈமான். அந்த ஈமானிலே இஸ்திகாமத் வேண்டும். நான் கொண்ட கொள்கையில், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட விஷயத்தில் யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் கிடையாது, யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் நிலைத்து இருப்பேன் என்ற எண்ணம் அந்த பெண்மணிக்கு இருந்தது. அல்லாஹ் பெரிய அற்புதத்தை காண ஹதீஸ்ல இருப்பாங்க. இன்னைக்கு கூட ஹதீஸ்ல உம்மு ஷரீக் அடிச்சு வந்தா தெரியும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு, அஹத் அஹத் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. ஈமான்ல உறுதியா இருந்தாங்க. ஈமானில் உறுதி வேண்டும், அமல்களிலே உறுதி வேண்டும், திக்ர்களிலே உறுதி வேண்டும், நிலையான தன்மை வேண்டும். வயின் கல்ல, புகாரியோட ஹதீஸ், நீ சின்ன அமலை செய்தாலும் சரி, குறைந்த அமலை செய், பெரிய அமல் என்ன, சின்ன அமலை நீ செய்தாலும் அதை நியமமாக இஸ்திகாமத்தோட செய்தால் மலக்குமார்கள் இறங்கி வந்து நமக்கு சொல்லுவார்கள், அல்லா தகாஃபு, நீ அச்சம் கொள்ளாதே, வலா தஹஸனு, நீ கவலை கொள்ளாதே, வஅப்ஷிரு பில் ஜன்னதி, சொர்க்கத்தை கொண்டு நீ நன்மாராயம் பெற. எப்படிப்பட்ட சொர்க்கம்? அல்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கு. எப்படி சொல்றாங்க? உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு நிச்சயம். எனவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலிலும் இஸ்திகாமத்தை கொண்டு வர வேண்டும். ரமதானுக்காக வந்தோம், ரமதானுக்காக போயிட்டோம், ரமதான் போனோம் நம்மளும் போயிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம ரமதான் சீசனுக்காக வந்தோம் கிடையாது. ஒரு வியாபாரம் நடக்குதுன்னா தொடர்ந்து அந்த முகத்தை பார்த்துக்கிட்டே வரும். இந்த பாய் கிட்ட இந்த ட்ரெஸ் ஃபுல்லாக எடுத்துருவோம். எப்போ வரும்? பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் வரும். திடீர்னு அவர் கடை போட்டார், அவரை நம்பி வாங்க முடியுமா? தொடர்படியாக அந்த முகத்தை பார்த்து கொண்டே இருந்தாதான். இன்னைக்கு பல மக்களுடைய நிலைமை எப்படின்னா பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஜும்மா டு ஜும்மா, ஜும்மாவுக்கு பார்த்தோமா அடுத்து அவர் ஜும்மாவில் தான் முசாவா செய்ய முடியும்.
மீதி நேரத்தில் காணா போயிடுவார். அப்போ மற்றதெல்லாம் ஃபர்து கிடையாதா? நம்ம எந்த அமலை செய்தாலும் இஹ்லாஸோடு அல்லாஹுக்கு பயந்து செய்தால் அதில் தொடர்படி என்பது நமக்கு கிடைக்கும். அதுவும் அல்லாஹ்விடத்துல தான் கேட்கணும். எப்படி சொல்றாங்கன்னா, அந்த துஆவை நீ அல்லாஹ்விடத்துல தான் கேட்க. அல்லாஹ் வர்ஸுக்னல் இஸ்திகாமா, யா அல்லாஹ் எனக்கு நிலைத்து அமல்களிலே நிலைத்து நிற்கின்ற அந்த பண்பை தா. நான் ஒரு அமலை செய்த உடனே சந்தோஷப்படக்கூடாது. யா அல்லாஹ் நாளைக்கும் இந்த அமலை அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் அதா பண்ணணும். அப்போ இன்னைக்கு 2 ரக்காத் தஹஜ்ஜுத் எந்திரிச்சு நம்ம தொழுவதுக்கு நேரம் அல்லாஹ் கொடுத்தானா முதல்ல அல்லாஹ்வுக்கு ஹம்து ஷுக்ர் பண்ணணும். யா அல்லாஹ் எனக்கு இன்னைக்கு 2 ரக்காத் தொழுது பாக்கியத்தை கொடுத்த, இன்னைக்கு உன்னிடத்துல கையேந்தி கேட்பதற்காக எனக்கு அந்த தௌஃபீகை கொடுத்தீங்க அப்படின்னு அல்லாஹ்வை நன்றி செய்தா நாளைக்கு நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுன்னா, ஒரு மனிதர் அதிகாலையில் எப்பவுமே யாசீன் ஓதி பழகிட்டார். அந்த யாசீனை ஓதி ஓதி பழகும் பொழுது அடுத்த ஒரு நாள் அவர் ஃபஜர் தொழுதோன்னு தூங்கிட்டார். யாசீன் ஓதலை. மலக்குமார்கள் யாசீன் ஓதலைன்னு எழுதுறதுக்கு போகும் பொழுது அல்லாஹ் சொல்வானா, கொஞ்சம் தாமதப்படுங்க, இருங்க, என்னுடைய அடியார் எந்திரித்த உடனே அந்த வேலையை செய்வார். தாமதப்படுத்துறான் அல்லாஹ். அந்த நேரத்தில் ஓதுன மாதிரி எழுதுங்க. ஏன்? அவர் அப்படிதான் அமல் செஞ்சுட்டு வந்தார். ஒருவேளை நீங்க செஞ்சுட்டே இருந்தீங்க, திடீரென்று ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது, அந்த அமல் செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹ் எழுதுவான். என்ன எழுதுவான்? இந்த விபத்தின் காரணமாக இந்த அமலை செய்ய முடியவில்லை, எனவே அதற்கான முழு கூலியும் தான் மலக்குமார்களுக்கு. அந்த ஒருவேளை நன்றாக இருந்திருந்தால் அந்த மனிதர் செய்திருப்பார். இதே போலதானே நீங்க தூங்கக்கூடிய நேரத்தில் தஸ்பீஹ் ஓதிக்கிட்டே தூங்குங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருங்க. எந்திரிக்கும் பொழுது ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் நீங்க சொல்லிட்டீங்கன்னா கண்டினியூவா இரவு முழுக்க நீங்கள் அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றதுக்கான நன்மை கிடைச்சிடும். என்ன தூங்கிட்டே நடுவில் இல்லை. அதுதான் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருந்தால் நீங்கள் தொழுகையில் இருந்ததை போன்றே. ஹதீஸ், தொழுகைக்காக நீங்கள் எதிர்பார்த்தால் இன்திலாரு ஸலா, தொழுகைக்காக வேண்டி ஒருவர் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் அவர் தொழுகைக்கு வெளியே இல்லை, தொழுகைக்கு உள்ளே இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க ஹதீஸ். அப்படின்னா அதுதான். அப்ப நம்ம அமல்ல சின்னதுன்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் இதற்கான நன்மையை பார்த்து நாளை சொர்க்கத்தை தருவான். மலக்குமார்கள் நமக்கு சொல்லுவார்கள், நம்மளுடைய மரண நேரத்தில் சொல்லுவார்கள், நம்மளுடைய கபரிலே வந்து சொல்லுவார்கள், நம்மளுடைய மஹ்ஷர் மைதானத்தில் சொல்லுவார்கள், நீங்கள் அச்சம் கொட்ட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு நிச்சயம் நன்மாராயமாக இருக்கும் என்று சொல்வார்கள். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் எல்லா அமல்களிலும் இஸ்திகாமத்தை, நிலையான நிரந்தரமான அமலை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.